இயேசுவும் மார்த்தாளும். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். நீர் இங்கே இருந்தீரானால். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். லாசரு வியாதியாய் இருந்தபோது இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லாமல் போனதற்காகவும் காலதாமதமாக தங்களை பார்க்க வருவதற்காகவும் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் மீது முதலாவதாக குற்றம் சுமத்துகிறாள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று கூறுகிறாள். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை விசுவாசிக்கிறாள். மார்த்தாளுடைய வார்த்தை அவருடைய விசுவாசத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தன் சகோதரனுடைய மரணத்தை இயேசு கிறிஸ்துவினால் தவிர்த்திருக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாள். லாசரு வியாதியாய் இருந்தபோது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்திருப்பார் என்றால் அவன் மீது இயேசுவுக்கு இரக்கம் உண்டாயிருந்திருக்கும். அவர் தமது கிருபையினால் லாசருவை குணப்படுத்தி இருப்பார் என்று மார்த்தாள் நம்புகிறாள். மார்த்தாளுடைய வார்த்தையில் அவிசுவாசமும் தெரிகிறது. அவளுடைய விசுவாசம் மெய்யானது, ஆனால் நெறிந்த நாணலை போல பலவீனமானது. இவள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மட்டுப்படுத்துகிறாள். இயேசு கிறிஸ்து தங்களோடு இருந்தால் மாத்திரமே அவரால் அற்புதம் செய்ய முடியும் என்று நம்புகிறாள். எந்த இடத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அற்புதம் நடைபெறும் என்பதை மார்த்தாளால் விசுவாசிக்க முடியவில்லை. மார்த்தாள் மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறாள். இயேசு கிறிஸ்துவின் ஞானமும் அன்பும் மற்ற மனுஷரைப் போலவே இருக்கும் என்பது இவருடைய நம்பிக்கை. தன்னுடைய சகோதரன் வியாதியாக இருக்கிறான் என்னும் செய்தியை கேள்விப்பட்ட உடனே இயேசு கிறிஸ்து மற்ற மனுஷரைப் போல வேகமாக அவனை பார்ப்பதற்கு வந்திருக்க வேண்டும் என்றும் இத்தனை நாள் காலதாமதமாக வரக்கூடாது என்றும் மார்த்தாள் எதிர்பார்க்கிறாள். தன்னுடைய துக்கத்திலும் மார்த்தாள் தனக்குத்தானே ஆறுதல் கூறுகிறாள். இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி பேசியதற்காக தன்மீதே குற்றம் சுமத்துகிறாள். இயேசு கிறிஸ்து காலதாமதமாக வந்தாலும் அவரால் இன்னும் அற்புதம் செய்ய முடியும் என்றும் விசுவாசிக்கிறாள். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு கூறுகிறாள். மார்த்தாளுடைய இருதயத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் பணிந்து விண்ணப்பம் பண்ணுகிறாள். தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ணும்போது நமக்கு எப்படி விண்ணப்பம் பண்ணுவது என்று தெரியவில்லை என்றாலும், அல்லது தேவனிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரியவில்லை என்றாலும், எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுவது மிகவும் நல்லது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆக கடவது என்று ஜெபிப்பது நல்ல ஜெபமாக இருக்கும். மார்த்தாளுடைய விசுவாசம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு பதிலாக நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று கூறுகிறாள். பிதாவைப் போலவே இயேசு கிறிஸ்துவும் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அதே சமயத்தில் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் தாமாகவே தமது தெய்வீக வல்லமையினால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். துக்க வீட்டில் உள்ளவர்கள் தரையில் உட்கார்ந்திருப்பது அக்காலத்து வழக்கம். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பல அற்புதங்களை செய்திருக்கிறார். மரித்தவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார்.
வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கி இருக்கிறார். இவை எல்லாவற்றையும் மார்த்தாள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவிடம் விசுவாசத்தோடு தமது பிரச்சனையை கூறுகிறாள். இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை கூறியிருக்கிறார். மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பற்றி தெரியும். அவருடைய தெய்வீக ஆற்றலில் மார்த்தாள் நம்பிக்கை வைக்கிறாள். உயிர்த்தெழுந்திருப்பான். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். தன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் ஆறுதலாக பேசுகிறார். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவிடம் விண்ணப்பம் பண்ணும்போது கடந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களையே முக்கியப்படுத்தி பேசுகிறாள். நம்முடைய தோல்விகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள் ஆகியவற்றை பற்றியே நாம் தேவனிடத்தில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறோம். கடந்த காலத்தை நினைவில் வைத்திருப்பது தவறல்ல. அதே வேளையில் வருங்காலத்தில் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதையும் யோசித்து பார்த்து அவருடைய சமூகத்தில் நாம் ஆறுதலாக அமர்ந்திருக்க வேண்டும். கடந்த காலத்தை பின்னோக்கி பார்ப்பதற்கு பதிலாக வருங்காலத்தை முன்னோக்கி பார்க்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். லாசருவுக்கு இனிமேல் நடைபெறப் போகும் காரியத்தை இயேசு கிறிஸ்து இங்கு கூறுகிறார். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அவனுக்கு வருங்காலத்தில் சம்பவிக்க போகும் காரியத்தை இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லோருமே உயிர்த்தெழுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கு லாசருவை பற்றி கூறுவது அவனுக்கு விசேஷமாக நடைபெறப் போகும் சம்பவம். மரித்து போய் இருக்கிறவன் இப்போது மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறான். கிறிஸ்துவுக்குள் மரித்து போன நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், சிநேகிதர்கள் எல்லோருமே கர்த்தருடைய நாளின் போது மறுபடியும் உயிரோடு எழும்புவார்கள். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்கிறாள். அதே சமயத்தில் அவருடைய விசுவாசத்தில் அவிசுவாசமும் கலந்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே இப்போது மரித்து போன லாசருவும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று மார்த்தாள் நம்புகிறாள். மரித்து போன தன் சகோதரனை இயேசு கிறிஸ்துவால் இப்போது உயிரோடு எழுப்ப முடியும் என்னும் நம்பிக்கை மார்த்தாளின் உள்ளத்தில் இல்லை. லாசரு உயிர்த்தெழுவது கடைசி நாளில்தான் நடக்கும் என்றும் அது இப்போது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் நினைக்கிறாள். இது மார்த்தாளின் அவிசுவாசம். மார்த்தாள் இப்போது மிகுந்த துக்கத்தில் இருக்கிறாள். வருத்தமும் துக்கமும் அவளுடைய மனக்கண்களை அடைத்து போடுகிறது. மனக்கண்களின் பார்வை மங்கி இருப்பதினால் அவளால் வருங்காலத்தை சரியாய் பார்க்க முடியவில்லை. மார்த்தாளை போலவே விசுவாசிகளாகிய நாமும் நமக்கு அதிக பாடுகள் வரும்போது நம்முடைய தற்காலத்து பாடுகளையே நினைத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருங்காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நம்பிக்கைகளை சரியாக பார்ப்பதில்லை. அதை குறைவாகவே மதிப்பிடுகிறோம். மரித்தாலும் பிழைப்பான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்து மரியாளிடம் உயிர்த்தெழுதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறும்போது அவர் இரண்டு சத்தியங்களை முக்கியப்படுத்துகிறார். அவையாவன, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக வல்லமை, புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் அவருக்கு தந்தருளுவார் என்று மார்த்தாள் விசுவாசிக்கிறாள். இயேசு கிறிஸ்துவிடமும் தெய்வீக வல்லமை உள்ளது என்பதையும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதையும் மார்த்தாள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை அவளுக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இயேசு கிறிஸ்து அவளிடம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள் எல்லோருக்கும் அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருப்பது ஒரு ஆறுதலான சத்தியமாகும். தம்முடைய வல்லமையினால் இயேசு கிறிஸ்து நமக்கு உயிர்த்தெழுதலையும் ஜீவனையும் கொடுக்க போகிறார். உயிர்த்தெழுதல் என்பது ஜீவனுக்கு திரும்பி வருவதாகும். நம்முடைய ஜீவனை நாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவே ஆதாரமாக இருக்கிறார். நாம் மறுபடியும் உயிர்த்தெழும் போது
இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஜீவனையும் கொடுக்கிறவர். அவரே நமக்கு ஜீவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் எல்லா ஜீவனும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களும் சரீர பிரகாரமாக மரித்து போவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நாளிலே தம்முடைய பிள்ளைகளை உயிரோடு எழுப்புவார். அவர்கள் நித்திய காலமாக ஜீவிப்பார்கள். உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இம்மையில் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிறவன் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வான், மறியாமலும் இருப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் தமது புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்திருக்கிற எல்லோருக்குமே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு நிபந்தனையும் கொடுக்கப்படுகிறது. உயிரோடு இருந்து நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் நிபந்தனையாகும். உயிரோடு இருந்து என்னும் வார்த்தைக்கு இப்போதுள்ள ஜீவன் அல்லது இயற்கையான ஜீவன் என்று பொருள் கூறலாம். இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பார்கள். அவர்கள் யூதராக இருந்தாலும் புற ஜாதியாராக இருந்தாலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பார்கள் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் ஜீவிப்பார்கள். இந்த ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் என்று அழைக்கப்படுகிறது. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய விசுவாசத்தினால் பரலோக ஜீவனுக்கும் ஆவிக்குரிய ஜீவனுக்கும் மறுபடியும் பிறக்கிறார்கள். இது ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம். உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தத்தில் 2 ஆசீர்வாதங்கள் உள்ளன. அவையாவன: சரீரத்திற்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம், ஆத்மாவுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதம். நாம் உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்போம். நம்முடைய சரீரம் பாவத்தினால் மரித்தாலும் இது மறுபடியும் ஜீவிக்கும். மாம்ச சரீரம் மரித்து மறுரூபமான மகிமையுள்ள சரீரமாக மறுபடியும் உயிர்த்தெழும். உயிர்த்தெழுதல் நமது சரீரத்திற்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்முடைய ஆத்மா மரித்து போகாமல் நித்திய காலமாக ஜீவிக்கும். நாம் உயிரோடு இருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒருபோதும் மரித்து போவதில்லை. நம்முடைய ஆத்மா மரிப்பதற்கு பதிலாக நித்திய ஜீவனில் பரிபூரணம் அடைகிறது. நம்முடைய சரீரம் மரித்து போகக்கூடியது. நம்முடைய ஜீவன் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நம்முடைய சரீரம் மரித்து போகும். நம்முடைய சரீரம் மரித்தாலும் நம்முடைய ஆத்மாவோ நித்திய காலமாக ஜீவிக்கும். இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் உயிரோடு இருந்து தம்மை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பார்கள் என்பதை கூறிவிட்டு இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். மார்த்தாள் லாசருவின் மாம்ச பிரகாரமான வியாதியை பற்றியும் அவன் சரீரத்தில் மரித்து போனது பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவோ அவளிடம் நித்திய ஜீவனை பற்றி பேசி அதன் வியாக்கியானத்தை அவளுக்கு விளக்கி கூறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோருமே நம்முடைய நித்திய ஜீவன் மீது நோக்கமாக இருக்க வேண்டும். இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்க போகிறார். அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக இருக்கும். இந்த உலகத்தில் நமக்கு பல பாடுகளும் வேதனைகளும் உண்டாகலாம். இவையெல்லாம் தற்காலிகமானது. நமக்கு சரீர மரணம் ஏற்படும் போது இந்த பாடுகள் எல்லாம் முடிந்து போகும். அதன் பின்பு நாம் மறுபடியும் உயிர்த்தெழுந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அப்போது நமக்கு பாடுகளோ வேதனைகளோ இருக்காது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய நித்திய ஜீவனை பற்றி தியானித்து சோதனைகளையும் வேதனைகளையும் சகித்து கொண்டு நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் உயிர்த்தெழுதலை பற்றி தாம் கூறுவதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். இதை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்றும் மேசியா என்றும் விசுவாசிப்பார்கள். ஆனால் மார்த்தாளுடைய சிந்தையில் அவளுடைய சகோதரனாகிய லாசருவின் மரணமே நிறைந்திருக்கிறது. உலக பிரகாரமான காரியம் அவளை ஆட்கொள்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை அவளால் தரிசிக்க முடியவில்லை.
தேவகுமாரனாகிய கிறிஸ்து. அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிற சத்தியத்தை மார்த்தாள் விசுவாசிக்கிறாள். தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறாள். இத்துடன் இவர்களுடைய சம்பாஷணை முடிவு பெறுகிறது. மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறாள். இதுவே மெய்யான விசுவாசம். இதுதான் கிறிஸ்துவின் வார்த்தை. இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசத்தை மார்த்தாள் புரிந்து கொண்டு இப்போது அவரை தேவகுமாரனாக விசுவாசிக்கிறாள். அவருடைய விசுவாசம் வார்த்தையினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே அவருடைய விசுவாசத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் மார்த்தாவுடைய விசுவாசத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக விசுவாசிப்பதற்கு கிறிஸ்துவின் அதிகாரம் அவளுக்கு ஆதரமாக உதவி புரிகிறது. நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று மார்த்தாள் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறாள். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிப்பதினால் அவருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது என்பதையும் விசுவாசிக்கிறாள். இயேசுவை பற்றி மார்த்தாள் சொல்லும்போது அவரை கிறிஸ்து என்றும் தேவகுமாரன் என்றும் உலகத்தில் வருகிறவரானவர் என்றும் விசுவாசித்து அறிக்கை செய்கிறாள். இவையே மெய்யான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை மார்த்தாள் இப்போது பெற்றுக்கொள்கிறாள். இயேசுவை கிறிஸ்து என்று மார்த்தாள் விசுவாசித்தால் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பதற்கு அவளுக்கு கடினமாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவே வெளிச்சத்திற்கும் சத்தியத்திற்கும் ஆதாரமாய் இருக்கிறவர். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமானவை, ஆவிக்குரியவை என்று நாம் விசுவாசிக்கலாம். அவரே ஜீவனுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறவர். அவருடைய தெய்வீக வல்லமையை நாம் விசுவாசத்தோடு சார்ந்து கொள்ளலாம்.